ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் ஏற்கனவே நேற்று கொஞ்சம் முடியலைங்கிறனால எதுவும் செய்ய முடியலை. இன்றைக்கி தான் செஞ்சுருக்கோம். இப்போ காலையில் டிஃபன் பருப்பு சாதம் போட்டு துவையல் அரைச்சி தேங்காய் சட்னி வச்சு அதுக்கப்புறமா அப்பளம் எடுத்து வச்சாச்சு. மதியத்துக்கும் சாம்பார் வச்சு சாதம் வடித்து அவியல் கொஞ்சமாக வச்சு அதோட பீன்ஸு கேரட்டு பொரியலும் வச்சாச்சு. மதிய சாப்பாடும் இதெல்லாம் முடித்து வச்சுட்டு அப்பளம் பொரிக்கிறப்பையும் கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப ஹீட் பண்ணி விட்டுட்டேன். அதனால் ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் நிறையா நேரம் வச்சுட்டு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த தக்காளி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்தது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி வந்திருந்தது காயாகவும். இப்போ இந்த வட்டத்தில் ஒன்று தான் பழம் தக்காளி வந்துருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா நாட்டு தக்காளியாக இருந்தது. இப்போதைக்கு எங்கேயுமே நாட்டு தக்காளி கிடைக்கிறது கிடையாது. இப்போ எல்லாமே பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு தக்காளியாக இருந்தது, நல்லா இருந்ததுன்னு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு. அதை ஆட்டி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு எப்போயுமே நம்ம கரைக்கும் போது நல்லா சத்துன்னு அடித்து கரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இட்லிக்கும் தோசையானாலும் சரி, மாவு புளிக்கிறதும் நல்லா புளிச்சுக்கிடும். அதுக்கப்புறமா எடுத்து எல்லாம் கரைச்சி வச்சுட்டு கிரைண்டரை துடைச்சிடலான்ட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு துடைச்சிருவோம். துடைச்சாச்சு. அதுக்கடுத்து கீழே கிரைண்டர் ஸ்டாண்டும் துடைக்காமல் இருந்தது, அதையும் நல்லா துணி வச்சு லைட்டாக தண்ணி விட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா துணி வச்சும் துடைச்சிட்டேன். இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மாவு நம்ம எப்போயுமே கரைச்சி எடுத்துகிட்டு தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு மிச்சத்தை வேறு பாக்ஸில் ஊற்றி வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நமக்கு புளிப்பு வடையும் வராது, ஓரளவு நல்லா நிதானமாக இருக்கும். அதனால் நான் எப்போயும் 2 டப்பாவில் தான் எடுத்து வச்சுருவேன். கொஞ்சமாக மாவு அரைச்சா தான் ஒரே பாக்ஸில் வச்சுக்கிடுவேன். 2 கொஞ்சம் கூட கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் 2 டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு எடுத்துக்கிடலாம். ஏன்னா எல்லாத்தையுமே கரைச்சிட்டோம்னா அப்புறம் தோசை தான் ஊற்ற முடியும், இட்லி ஊற்ற முடியாது. எடுத்து எல்லாம் வச்சு முடிச்சுட்டு கிரைண்டரையும் கழுவியாச்சு. கிரைண்டர் கழுவுறப்பையும் நல்லா சைடில் எப்படி தான் நம்ம தேய்ச்சி கழுவுனாலும் அந்த விளிம்பில் காஞ்சு போய் காஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் நம்ம நல்லா கழுவி முடிச்சுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாம் அந்த சைட்லேயே எடுத்து கழுவிட்டோம்னா சுத்தமாக இருக்கும். முடித்து எல்லா வேலையும் முடித்தாச்சு. வாஷ் பேசனையும் கழுவிடலான்ட்டு வாஷ் பேசன் நல்லா சோப்பு போட்டு இந்த ப்ரஷ்ஷு கம்பி ப்ரஷ் மாதிரி அதை வச்சு கழுவுனோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். டெய்லி அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி புதுசு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டோம்னா அப்படியே இருந்து போயிடும். எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டவ்வையும் கழுவிடலான்ட்டு கழுவியாச்சு. கழுவி துடைச்சிட்டு அதுக்கப்புறமா பழைய துணி வச்சு ஒன்று துடைச்சிட்டு அப்புறம் நல்ல துணி வச்சும் நல்லா துடைச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸ்டவ் வாரத்தில் 2 தடவையாவது நம்ம கழுவி எடுக்கணும். அதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அழுக்கடைஞ்சிட்டு ஒரு மாதிரியாக பார்க்கவே பிடிக்காது. அந்த கழுவி எடுத்து முடித்தாச்சு. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சோம். கரும்பு இதெல்லாம் இந்த மாதிரி மண்பானையில் வைக்கலான்னு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு வைக்கலை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.